நம்ம காலுக்கு மேல காலை போட்டுட்டு உட்கார்ந்து திங்கலாம் நினைச்சா ஒண்ணு நடக்காத போல இருக்க. ஒரு போன் வச்சிருக்காமா, அத வச்சு 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 பாத்துக்கிட்டே இருக்கால தவிர வீட்டு வேலை ஒண்ணும் பார்க்கணும்னு நம்மளுக்கு நினைப்பு கூட இல்ல. ஏன் மர்மோளே எங்க வா, என்னது கூப்பிட்டீங்களா? ஏமா எந்திரிச்சு வரக்கூடிய நேரமாமா? நைட்டு ஃபுல்லா நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்த்துட்டு இருந்தேன், கொஞ்சம் தூங்குறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, அதான் கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சேன். இது கொஞ்சம் லேட்டாக்கும், மணி 10 ஆகுது. என்னதான் வளப்பு வளர்த்து விட்டாலும் அம்மா காரி. இந்த மாமியார் அங்க பாத்துக்கிட்டே என்னத்த புலம்பிட்டு இருக்கு. ஏமா மர்மோள, இப்படி 10 மணி வரைக்கும் நீ உறங்கினேன்னு வச்சுக்க, வீடே உறங்கி போயிரும். ஏமா வீட்டுல 1008 வேலை கிடக்கு, போய் செய்யப்போ. ஏத்தே நானும் உங்க மகனும் வெளியில போறோம் பாத்துக்கோங்க, நீங்க கொஞ்சம் செஞ்சிருங்க. எம்மா நம்ம தலையில கெட்ட பார்க்க இந்த மாமியார் வேலையெல்லாம் நம்ம எஸ்கேப் ஆயிர வேண்டியதான். ஓடதுக்கா நிக்க, இப்போ பாரு உனக்கு எப்படி எல்லாம் வேலை வாங்குதேன்னு. கல்லு கணக்கு இருந்துச்சு, அதுக்குள்ள நெஞ்சு படபடன்னு வருதா? என்னாச்சு உங்களுக்கு இப்போ? நெஞ்சுக்குள்ள ஹார்ட் அங்க இங்க மட்டும் டிஸ்கோ டான்ஸ் ஆடுது. எப்போ வலிக்குது? எப்பா அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாம் சொல்லுதாங்க, புது மருமா வந்துட்டா உனக்கு என்ன வாழ்வு வந்துட்டு, உனக்கு வேலை செய்யறதுக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொன்னாவோ. இப்போ என்னன்னா கதை அப்படி தலைகீழா கிடக்கு. நீ வெளியே போறங்க, எனக்கு இப்ப படபடத்து வருது. நீ வரதுக்குள்ள நான் உசுரோட இருப்பனா இல்லையானே தெரியலையே மர்மோளா. இந்த மாமியார் என்னமா ஆக்டிங் கொடுது. ஏ அப்பா, என்னலாம் நடிப்பு நடிக்கி. எத்தி கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு வேலை செஞ்சு தரேன். அப்படியே மர்மோளா, எப்ப இப்பதான் கொஞ்சம் நெஞ்சு படபடப்பெல்லாம் சரியான மாதிரி இருக்கு. மர்மோளா, எங்கள துணி ஒரு வாரத்துக்குள்ள சேர்த்து வச்சிருக்கேன், கொஞ்சம் எல்லாத்தையும் துவச்சு போட்டேன்னா அழுக்கு ஒண்ணு இருக்க கூடாதுன்னு பளிச்சுன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்திரம் ஒரு சேர்ந்து கிடக்கு, அதை எல்லாத்தையும் கழுவி கமத்திரு. அதுக்கப்புறம் இந்த வீடெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி குப்பையா கிடக்கு, எல்லாத்தையும் நீட்டாக்கி தொடச்சிருன்னா கண்ணாடி போல பளபளன்னு மின்னணும். சோறு போட்டு திங்கணும், அப்படி இருக்கணும் தரையில. என்ன எனக்கு பாத்திரம் கழுவவும் தெரியாது, துணி துவைக்கவும் தெரியாது. ஐயோ ஐயோ, பாத்திரம் கழுவ தெரியாதா உனக்கு? என்னத்த சொல்லி வளர்த்தாவோ உன்னை? எதே பாத்திரம் தான் கழுவ தெரியாது, ஆனா சூப்பரா சமைப்பேன். சமையல் நான் சமையல் அட்டகாசமான சமையல் எனக்கு தெரியும். அப்படியே மருமகளே, எனக்கும் காலையில இருந்து வாய் ஒரு மாதிரி நமன்னு வருது. வெங்காய பக்கோடா சாப்பிடணும் போல இருக்கு ஆசையாட்டு. நீதான் உனக்கு எல்லாம் சமைக்க தெரியும் சொன்னில, கொஞ்சம் வெங்காய பக்கோடா போட்டு கொண்டாயா? பல்லு போன வயசுல பக்கோடா கேக்குது, பக்கோடா. மருமகளே நீ என்ன பண்ணு, நல்ல வெங்காயமா பார்த்து 10 வெங்காயத்தை எடுத்து அப்படியே பொடிபடியா நறுக்கி சூப்பரா ஒரு வெங்காய பக்கோடா போட்டு சுட சுட கொண்டா எத்தே, எனக்கு வெங்காயம் வெட்ட தெரியாது தே, கண்ணெல்லாம் தண்ணி தண்ணியா வருமே. ஐயோ ஏமாந்துட்டேனே, ஒரு வெங்காயம் வெட்ட தெரியாத மருமகளை இப்படி கல்யாணத்தை பண்ணி கொண்டு வந்துட்டேனே. ஊர்ல எல்லாரும் கேட்டா சிரிப்பாவளே. பக்கத்து வீட்டு பரிமளா இதை கேட்டா என் முன்னாலே காரி துப்புவா, இப்படி ஒரு மரமும் வந்து வாச்சிருக்காளேன்னு. இந்த கிழவி நம்மள இன்னைக்கு விடாது போல இருக்க. சரி என்னன்னு போட்டு தொலையிட்டு. என்ன மருமகளா அங்க மர திரும்பி நின்னு குசு குசுன்னு என்னத்தையே தன்னால பேசிட்டு இருக்க? வேற ஒண்ணு இல்ல தே, வெங்காய பக்கோடாவை எப்படி போட்டு தரலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பொண்ணு பார்க்க வர நேரத்துல உங்க அம்மா அதை செஞ்சிருவா இதை செஞ்சிருவா அம்மாவா, காடையை வெட்டி குழம்பு வச்சிரும், கவுதாரியை வெட்டி பொரிச்சு விடுவான்னால கடைசியில உனக்கு பாத்திரம் கூட கழுவ தெரியல, வெங்காயம் வெட்ட தெரியல, வீடு துடைக்க தெரியலையான்னு சொல்லுதியா மருமகளா? எத்தே என்ன வேணாலும் சொல்லுங்க, எங்க வீட்டை இழுத்தியா அதுக்கப்புறம் நான் பொல்லாதவளா மாறிடுவேன். எப்பாடி இப்பதான் கோவம் வருது, வெங்காய பக்கோடாவை எப்படியும் போட்டு தந்துருவா. தே நான் போட போற வெங்காய பக்கோடாவை தின்னு போட்டு நீங்க வாயடைச்சு போயிருவீங்க தே, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் போல இருக்க. சரி கொண்டு வரட்டும், சீக்கிரம் போ மருமகளா, இல்லைனா எனக்கு நெஞ்சொலி வந்துடும். போப்போ, எப்படியா இவ்வளவு உசுப்பேத்தியே வெங்காய பக்கோடாவை போட வச்சாச்சு. எல்லாம் நம்ம தலையெழுத்து. அடுக்களை எந்த திசையில இருக்குன்னே எங்க வீட்டுல எனக்கு தெரியாது. என்ன போய் வெங்காய வெட்ட விட்டுட்டாளே பாபியா கறி. வெங்காய பக்கோடா திங்கலன்னா உங்களுக்கு நெஞ்சு வலி வந்துருமா? வரும் சும்மா வருமாக்கோ, பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோமா? சவத்த வேண்டாம் போட்டு இன்னைக்கு ஒரு நாள் வெங்காய பக்கோடா செய்து கொடுக்காதுல, அது வாயே திறக்க கூடாது. மாமியார் தலையில் அம்மி கல்லை தூக்கி போட்ட மருமோட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தங்கி இருக்கணும். எப்பா இந்தாங்க சுட சுட வெங்காய பக்கோடா வாயில போட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்லுங்க. பத்தல என் டேஸ்ட்ல நீங்க வாயடிச்சு போயிட்டியா? ஓ என்ன போட்டேன்னு கேக்குறீங்களா? நீங்க தின்ன உடனே வாயடிச்சு போவதுக்காண்டி ஒரு ஸ்பெஷல் ஐட்டத்தை அதுல சேர்த்துட்டேன். இந்த ஸ்பெஷல் ஐட்டம் என்ன தெரியுமா தே? ஃபெவிகால். அதுதான் வாயடிச்சு போகும். சூப்பரா இருக்கா?